சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டி வசித்து வருகிறார். இந்த நிலையில் தேவா என்பவர் தன் மீது அனுமதியின்றி வீடு கட்டியதாக பொய் புகார் அளித்ததாகவும், புகாரை வாபஸ் பெற 3.5 லட்சம் ரூபாய் தர வேண்டுமென மிரட்டியதாகவும் போலீசாரிடம் மூர்த்தி புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் தேவாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் வீட்டை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். நசரத்பேட்டையில் 7 பேர் கொண்ட கும்பல் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளது. அந்த கும்பல் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா, போதை ஊசிகள், போதை சாக்லேட் ஆகியவற்றை விற்பனை செய்துள்ளது. மேலும் கஞ்சா புகைக்க இடம் இல்லாதவர்களுக்கு தங்களது அறைகளிலேயே அந்த கும்பல் இடம் அளித்துள்ளது. இந்த புகாரில் செம்பரம்பாக்கத்தைச் சேர்ந்த சூர்யா, சந்தோஷ், தூத்துக்குடியைச் சேர்ந்த அமிர்தலிங்கம், சூர்யா மற்றும் 18 வயதேயான 3 பேர் என மொத்தமாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.